என் பேர் கோகுல். நான் சவிதா யூனிவர்சிட்டியிலேருந்து அலிகார் யூனிவர்சிட்டி போனேன் ஃபார் ஆல் இண்டியா ஆர்ம் ரெஸ்லிங் யூனிவர்சிட்டி கேம்ஸ். ஆர்ம் ரெஸ்லிங் வந்து நான் 90 kg கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து மொத்தமாக தேர் 10 athletes என்னோடய கேட்டகரியில் ரைட் ஹேண்டில். லெஃப்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக 11 to 12 athletes இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக போச்சு. ஆக்சுவலி கேம் டஃப்பாக போச்சு. அண்ட் கடைசியில் ஒரு 2 bronze மெடல் நான் ஜெயித்தேன். இவனும் என் ஃப்ரெண்ட் தான், அவனும் 2 bronze மெடல் தான் ஜெயித்தான். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்போர்ட் வந்து ஆக்சுவலி இட்ஸ் நாட் கைண்ட் ஆஃப் ரெக்கக்னைஸ்ட் இன் ஆர் கண்ட்ரி. ஸோ அதை ரெக்கக்னைஸ் பண்ணி இன்னும் நல்லா டெவலப் பண்ணால் இந்த ஸ்போர்ட்டில் நிறைய அத்லீட்ஸ் வந்து இன்னும் ஷைன் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது கண்டிப்பாக நடக்கணும்னு நான் விரும்புகிறேன். இது எங்கே நடந்தது, எத்தனை நாள் நடந்தது, எப்படி நீங்கள் செலக்ட் ஆகி போனீங்க? இது வந்து உத்தரப்பிரதேசம் நடந்துச்சு. ஆக்சுவலி அலிகார் யூனிவர்சிட்டி, உத்தரப்பிரதேஷ் அலிகார் யூனிவர்சிட்டி நடந்துச்சு. நாங்கள் வந்து யூனிவர்சிட்டி மூலியமாக தான், சவிதா யூனிவர்சிட்டி மூலியமாக தான் செலக்ட் ஆகி போனோம். மொத்தமாக இது ஒரு 7 days நடந்துச்சு. ஆக்சுவலி 7 to 8 days. அங்கே வந்து 4 days வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பாடி வெயிங் எல்லாத்துக்கும் போயிடுச்சு. மீதி 2 days மட்டும் மேட்ச் நடந்துச்சு. உங்கள் கூட காம்படிட்டர் யார் கலந்துனாங்க? யார் உங்களுக்கு மோஸ்ட் காம்படிட்டிவாக இருந்தாங்க? மோஸ்ட் காம்படிட்டிவாக இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து கேரளா சொல்லுவேன். கேரளா ஸ்டேட் வந்து கொஞ்சம் ரொம்பவே காம்படிட்டிவாக இருந்துச்சு. அண்ட் டெல்லியும் வந்து ரொம்ப காம்படிட்டிவாக இருந்துச்சு. எத்தனை ஸ்டேட் கலந்துட்டாங்க? அதில் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸ் கலந்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி மோர் தென் 10 to 12 ஸ்டேட்ஸ் கலந்துக்கிட்டாங்க. யூனிவர்சிட்டிஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஐம் நாட் ஷுர், பட் ஒரு 25 யூனிவர்சிட்டிஸ் மேலே, 25-30 யூனிவர்சிட்டிஸ் மேலே கலந்துச்சு இந்த ஒன் பர்டிகுலர் ஸ்போர்ட்டுக்கு. வந்து தமிழகத்தில் எந்த மாதிரியான ரீச் இருக்குது? தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா நான் பார்ட்டிசிபேட் பண்ணது ஸ்டேட்டு, நேஷ்னல்ஸ், ஏஷியன், வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வரைக்கும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஸ்டேட்டில் வந்து நான் ஒரு 3 தடவை கோல்டு ஜெயிச்சிருக்கேன். நேஷ்னல்ஸில் டாப் 4 வந்திருக்கேன். வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பார்ட்டிசிபேட் மட்டும்தான். தமிழ்நாட்டில் ரீச் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இல்லை. இது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டராக ரெக்கக்னைஸ் பண்ணாங்கன்னா இது ஒரு நல்ல ஸ்போர்ட்டாகவே மாறலாம் கண்டிப்பாக. எனக்கு வந்து இந்த கேம் சவிதா யூனிவர்சிட்டி ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு. ஆக்சுவலி நிறையா சப்போர்ட் பண்ணி நிறையா ஸ்பான்சர் பண்ணி எங்களை அமுச்சு விட்டுச்சு. ஆக்சுவலாக சவிதா யூனிவர்சிட்டி இல்லை நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது, ஃபுட்பால், ஹாக்கி, அந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது. இந்த ஆர்ம் ரெஸ்லிங் ட்ரை பண்ணுறதுக்கு என்ன ரீசன்? வேறு ஆர்ம் ரெஸ்லிங் ட்ரை பண்ணதுக்கு என்ன ரீசன்னா, எனக்கு ஆக்சுவலாக 11th ஸ்டாண்டர்டில் தான் நான் ஃபஸ்ட்டு ஜிம் போக ஆரம்பித்தோன்னே எனக்கு ஆக்சுவலாக ஒரு அண்ணன் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க எனக்கு. அந்த அண்ணன் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டதுலேருந்து எனக்கு இந்த ஸ்போர்ட் ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் நான் அப்படியே கண்டினியூ பண்ணி வளர்ந்து வர ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் அதான் இது இன்னும் கொஞ்சம் நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணி இதுக்கு ரெக்கக்னிஷன் கொடுத்தாலே போதும். சொல்கிறீங்க, இதுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் தேவைப்படுது? ரெகக்னேஷன் ஓகே, என்ன மாதிரி சப்போர்ட் தேவைப்படுதுன்னு கேட்குறேன். இதுக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா பெட்டர் இது ஒரு நேஷ்னல் லெவல் கொண்டு போகலாம். கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டாக இன்னும் கொஞ்சம் இப்போ தான் யூனிவர்சிட்டி கேம்ஸில் ஆக்சுவலி இப்போ தான் ஆர்ம் ரெஸ்லிங் ஆட் ஆகிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொண்டு போனால் நல்லாயிருக்கும் கவர்மெண்ட் வைஸ். தமிழ்நாட்டிலேருந்து இந்த ஸ்டேட்லேருந்து எத்தனை பேர் கலந்துக்கிட்டீங்க? தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா நான், என் ஃப்ரெண்ட் முகேஷ் பாலமுருகன் சவிதா யூனிவர்சிட்டிலேருந்து கலந்துக்கிட்டோம். அப்புறம் SRM யூனிவர்சிட்டியிலேருந்து வந்து 2 விமன் அத்லீட்ஸ், அதுக்கப்புறம் 5 மென் அத்லீட்ஸ் கலந்துக்கிட்டாங்க. அவங்க பேர் எனக்கு ஐம் நாட் ஷுர். என்ன மெடல் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் வந்து 2 bronze மெடல் பண்ணியிருக்கோம். இவரும் வந்து 2 bronze மெடல் பண்ணியிருக்காரு.